மர்மதேசம். அதோ அங்க இரு வரேன். இந்தா தாமரை ஊது. பார் சுத்து பார். அண்ணா காத்தாடி சுத்தல. இங்க கூட நான் சுத்த வைக்கிறேன். எப்படி சுத்துது பாத்தியா? இந்த புடி நான் ஓடின மாதிரி ஓடு, நல்லா சுத்தும். அதே மாதிரி ஓடு, நல்லா சுத்தும்.
தாமரை போ, போயிட்டே இரு போ. போ தாமரை போ, இன்னும் போ, போயிட்டே இரு. தாமரை இன்னும் போ, போயிட்டே இரு. அண்ணா தாமரை போமா, போ, போயிட்டே இரு. உள்ள வராத போ. போ அண்ணா போ. தாமரை போமா, போ, நிக்காத, போயிட்டே இரு போ. பயமா இருக்குமா அண்ணா? போ தாமரை போமா, போ, போயிட்டே இரு. உள்ள வராத போ, போ, போயிட்டே இரு. பிரிண்டைன்னா அப்படி கடிச்சு குதறானுங்க. மூளை கடைக்க பிரிண்ட் அனுப்பக்கூடாதுப்பா. நடுவில் கட் பண்ணி ஃப்ரேமை ஜாயின் பண்ணி ரீச்சா ஓட்டுறவங்களெல்லாம் ஆப்ரேட்டரை போட்டால் இப்படி தான். என்ன மாதிரி திறமையான ஆப்ரேட்டரை வச்சுக்கினே என் முதலாளி குய்யோ முய்யோன்னு கத்துறான். பாரு, நடுவில் கட் பண்ணுறானுங்க, அப்புறம் ஜாயின் பண்ணுறானுங்க. ஒழுங்காகவே ஈவன் சாவுகிற கஷ்மாலம் கர்மம் ஏழவு பிடிச்சோம். எங்க சாப்பிடுங்க. அட சும்மா ரெடி, நீ வேற சாப்பிடுங்க, எந்திரிங்க, தூங்குங்க. எல்லாம் ஒரே ஏழவா போச்சு. ஏழவு. இந்த குள்ளராஜா பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போனா இன்னும் கொண்டு தரவே இல்லை. கர்மாந்திரம் எல்லாம் ஒரே ஏழவுங்க. ஏழவு. சும்மா ரெடி. சரி வாங்க. கமலா கமலா கமலா, என்னாச்சு? கமலா என்னம்மா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க.
வெள்ளிக்கிழமை இல்லை தலை குளிச்சேன், அதான் ஒரே மயக்கமா இருக்கு. என்ன புச்ச சனியை எப்போ விட போதே தெரியல. வாமா, பிரசவ நேரம் கொஞ்சம் பார்த்து நண்டு கூடாது. மெதுவா வா, எல்லாம் ஒரே சாகுகிறாய். உட்காருங்க ரத்னம், உட்காருங்க. நீங்கள் தூங்குறது தான் கோழி தூங்குற மாதிரி இருக்குன்னா சாப்பிட்டு கூட அப்படியா? கொஞ்சம் நிதானமாக சாப்பிடக்கூடாதா? நிதானமாவா? நானா? எங்க ஆளுங்கிட்ட தகவல் வரணும்னு தகவல் வரல, டென்ஷனாக உட்காந்துருக்கேன். நிதானமா சாப்பிடணுமா? நிதானமா. கோவப்படாதீங்க ரத்னம். அவங்க வரலன்னா என்ன, நான் இல்லை? அன்னைக்கு அன்வர் கிட்ட உங்களுக்காக பேசலையா? நீங்கள் வேணா பாருங்க, அன்வர் மூலமே உங்களை கட்டாயம் தப்பிக்க வைக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாத டே, முட்டாள் மாதிரி பேசாத. நீ சொல்றதெல்லாம் நம்பத்துக்கு அவனும் குடிமை வச்ச ஆள் இல்லை. அன்னைக்கு நீ என்னை பத்தி பேசும்போது அவனை கவனிச்சா நீ? என்ன பண்ணா அவன்? என்ன பண்ணா? என்ன பண்ணான்னா புரியல. பேசும்போது உன்னையே ஊத்து ஊத்து பார்த்தானா? வலது கையில கணத்துல இப்படி சொன்னானா? ஆமா. அப்ப நீ சொன்னது எதுவும் அவன் நம்பல. உங்க எல்லாரோடையும் அன்வரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கட்டாயமா இங்க வருவான். அவன் தான். நீ அவனை பேச்சு எப்படியா சமாளி. ரத்னம், தாசு, இந்த கர்மத்தை என்னால் பொறுத்துக்க முடியாது. கமலாவுக்கு ஒரு பிரசவ நேரம் நெருங்கிடுச்சு. நான் அன்வர்கிட்ட சொல்ல போகிறேன். அவங்க பெரிய குரூப்பு, அவசரப்பட்டீங்கன்னா ஆபத்தாயிடும். புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. ஓ, நீங்களா? என்ன விஷயம் அன்வர்? என்ன தாஸ், நான் எப்போ வந்தாலும் விரட்டுற மாதிரியே பேசுறீங்களே? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காரம் இல்லாமல் வர மாட்டீங்களே, அதான் கேட்டேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்னு. வாங்களேன், உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல. லிங்கம், ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் கொடுங்க. தாஸ், என்னது இவ்வளோ பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேனு? எப்போ பாரு சுற்றிக்கிட்டே இருக்கு. முதல்ல இந்த வீடு முழுக்கவே கோடவுனாக இருந்துச்சு. அப்போ அவங்க போட்டது காற்றுல சுற்றிட்டு. அடட, நீ எதுக்குமா எடுத்துகிட்டு வந்த? நீ எடுத்துகிட்டு வருவேன்னு தெரிஞ்சுதான் அந்த தண்ணியே கட்டிருக்க மாட்டேன். தேங்க்யூ. வா, மெதுவா வா. பார்த்து. என்ன லிங்கம் இது? இந்த மாதிரி நேரத்திலேயாவது ஒய்ஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்ல? வாமா, இப்படி உட்கார். பார்த்து. ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? என்னம்மா இது? வெள்ளிக்கிழமையான பொம்பளைங்க தலை நிறைய பூ வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்படிதாம்மா. எப்பவும் நெத்தியில அழகா ஒரு பொட்டு இருக்கும், தலை நிறைய பூ இருக்கும். உங்க அம்மாவா? என்னடா இது? அன்பரோட அம்மா எப்படி அப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்றியா? எங்க அம்மாவோட பேர் என்ன தெரியுமா? பார்வதி. தாஸ், ரத்னத்தை என்னைய மீட் பண்ண வைக்கிறதா சொன்னீங்களே, எங்கே எப்போன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ஏம்மா, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? எங்க அப்பா, எங்க அம்மா.
கையில் விசிறி காத்தாடியோடு இருக்க இந்த குழந்தை? நான் தான். அது உங்க அப்பா அம்மா தானா? அது ஏன் திருப்பி திருப்பி கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். தாஸ், நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரத்தனத்துக்கிட்டேருந்து எந்த தகவலும் இல்லை. ஏன் உங்களால் அவனை பிடிக்க முடியாதா? அவனால் எவ்வளோ பேருக்கு தொந்தரவு, வேலைக்கே போக முடியல. என்ன சொன்னீங்க? இல்லை, ரோட்டில் போலீஸ் அடிக்கடி நிறுத்தி சோதனை போடுறாங்க, அதனால் வேலைக்கு போக தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. தாஸ், உங்க ஜோசிய ஆராய்ச்சி எவ்வளோ தூரத்தில் இருக்கு? அமோகமாக இருக்கு. நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு? நானா? நோனோ. ஓ, அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறேனே, அதை வச்சு சொல்கிறீங்களா? ஏன் என் தங்கச்சியை பார்க்க வரேன்னு நினச்சிக்கங்களேன். என்ன தாஸ், எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, எறும்புங்க சந்தோஷமாக இருக்குது, தேனீகளும் சந்தோஷமாக இருக்குது, பறவைகளும் தாவரங்களும் சந்தோஷமாக இருக்குது, பாறைக்குள்ளே இருக்கிற தேரியும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த 6 அறிவு படைத்த மனுஷன் இருக்கானே, அவன் மட்டும் இயற்கையை நம்பாமல் சந்தேகப்பட்டு கதறி அழறதை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. என்னது? இதை நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. நான் வரேம்மா.